ஏஐ அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ண சொல்லிருக்காங்க ப்ரோ. கம்பெனி சைட்ல இருந்து தான் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணி கொடுத்துருக்காங்க, இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஒரு 1.5 years வந்து கர்சர் கிளாட் வச்சு தான் ஒரு ப்ராஜெக்ட் ஏஐ ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஐ ஒர்க் இன் டிசிஎஸ், கிளாட் கோட் ஆகட்டும், கோடெக்ஸ் ஆகட்டும், திஸ் ஓப்பன் கிளாட், அப்புறம் கோடெக்ஸ் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்ல இருந்து நாங்கள் கிளாட் கோட் வச்சு தான் நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம். இவங்க சொல்றதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஜாப் ஒரு 1 yearல இருக்குமான்னு கேட்டா எனக்கே வந்து ரொம்ப சந்தேகமா தான் இருக்கு. இந்த எம்என்சி ஸ்டார்ட் அப்பு மிட் லெவல் கம்பெனி இது எல்லாத்துலேயுமே ஏஐ கோடிங் அசிஸ்டண்ட் வந்து கோட் பண்ணுறதுக்கு, அதாவது அஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இல்லை ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நான் ஷேர் பண்ண போகிறது இல்லை. கரண்ட்டாக இந்த பெரிய எம்என்சியிலேருந்து மிட் லெவல் ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணுற சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் டெவலப்பர்ஸ் எல்லாருமே அவங்களோட கரண்ட் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத நம்மக்கிட்ட ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிட்ரலாக இதை கேட்டதுக்கப்புறம் எனக்கே வந்து ரொம்ப ஜர்க் ஆகுது. ஸோ நீங்களும் அதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கங்க என்ன மாதிரி நிலவரம் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா ஒருத்தரும் என்ன சொல்கிறாங்கிறத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கரியரில் உண்மையிலே செம க்ரோத் அடையலாம். இந்த ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஜாபையும் ஈஸியாகவே செக்யூர் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி ஏ ரிலேட்டட் கண்டென்ட் கோர் ஏஐலாம் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம ஏ வித் த்ரூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மிஷின் லேர்னிங் நீங்கள் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான புக்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்போம். இவர் வந்து டிசிஎஸில் ஒர்க் பண்ணுறாரு. ஓகேவா, இந்த கம்பெனி பேரை சொல்கிறதுனால எதுவும் பிரச்சனை வரும் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அது எதுவும் கிடையாது. ஸோ டிசிஎஸில் ஒர்க் பண்ணுறாரு, ஏஐ இன்ஜினியராக இருக்கார், எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் தான். ஓகேவா, ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத வந்து இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு என்னோட கம்பெனி என்டர்பிரைஸ் பொறுத்த அளவுக்கு ஐ ஒர்க் இன் டிசிஎஸ். ஸோ நான் வந்து ஒரு இன்டர்னல் ஆர்என்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல இருக்கிறேன், ஆர்என்டி ரிசர்ச் யூனிட்ல. ஸோ பேசிக்கலி நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வி எக்ஸ்ப்ளோர் ஆல் தி திங்ஸ் கிளாட் கோட் ஆகட்டும், கோடெக்ஸ் ஆகட்டும், 5.3 கோடெக்ஸ், 5.4, ஸோ ஆஃபர்ஸ் 4.6 ஆர் ஓப்பன் கிளா ஆர் N8N எந்த டூல் வந்தாலும் வி எக்ஸ்ப்ளோர். எப்படின்னா எங்களோட எமர்ஜென்சியில் வந்து எங்களோட யூனிட்ல வந்து வி டோன்ட் ஹேவ் திஸ் ரெஸ்ட்ரிக்டட் நெட்வொர்க். அப்படி இல்லை, வி ஆர் ஓப்பன் டு நெட்வொர்க், வி கேன் யூஸ் நெட்வொர்க், வி கேன் புல் தி கோட் அண்ட் வி கேன். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவங்களோட கம்பெனியில் கிளாட் கோடு, கர்சரு, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஓப்பஸ் 4.6, நான் இந்த மாடல் பற்றி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதுக்கு அவங்க தனியாக ஒரு விஎம்ஏ தராங்க. நீங்கள் அதில் வந்து புல் பண்ணி எந்த கோடு வேணாலும் எடுத்து நீங்கள் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், ஈவன் ஓப்பன் சோர்ஸ் கூட. ஸோ அந்த அளவுக்கு கம்பெனியிலேருந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கொடுக்கல, தே கிவ் த ஃப்ரீடம். ஸோ நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணி கோட் பண்ணுங்கள், பில்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி டாப் எம்என்சிஸ்லேயே வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவர் இன்னொரு குயிக்காக ஒரு நோட்டு கொடுத்துருக்காரு. Personally, I work with this open cloud, அப்புறம் கோடெக்ஸ், cloud code, அப்புறம் I build product using cloud code, codex, and I do write code, and I know how software engineering is actually working. So அதுக்கப்புறம் it's all about me and what I do things. ஓகே, ஸோ இப்போ இவர் ஷேர் பண்ணும் போது எனக்கே வந்து ரொம்ப சந்தேகமாக தான் இருந்துச்சு. ஓப்பன் கிளா வந்து நிறைய கம்பெனியில் அலோவ் பண்ணலை. பட் பெரிய எம்என்சிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓப்பன் கிளா வந்து அவங்களோட சிஸ்டமில் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் விஎம் யூஸ் பண்ணி ஆட்டோமேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. N8N இந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் இன்னும் அடாப்ட் ஆகலன்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஆடியோவே உங்களுக்கு வந்து இப்போ ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம். ஈவன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு சாஃப்ட்வேர் டெவலப்பரே இப்போது வச்சு தான் கோடிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வைப் கோடிங் தான் நடந்துட்டு இருக்கு. ஓகே, இதுதான் ரியாலிட்டி. ஓகே, ஸோ இப்போது இவர் ஷேர் பண்ணது இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து ஒருத்தர் இப்போ எம்என்சியில் இருக்கவர் ஷேர் பண்ணார். அடுத்து ஒரு மிட் லெவல் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒருத்தர். ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாரு, அவங்களோட கம்பெனியில் என்ன மாதிரி அக்சஸ் கொடுக்குறாங்கிறத அவர் ஷேர் பண்ணுறாரு. ப்ரோ ஆக்சுவலாக வந்துட்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இனிஷியலாக ஏஐ அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ப்ரோ. அதுக்கு வந்துட்டு நான் ஃபுல்லாகவே ரிசர்ச் பண்ண வரைக்கும் என்ன பார்த்தேன் அப்படின்னா, கர்சர் ஒன்று ப்ரோ, அதேமாதிரி கிளாட் கோடு, அதுக்கப்புறமா நோட் புக் எல்லாம், அதுக்கப்புறமா வந்துட்டு ChatGPT, கோடெக்ஸ் ப்ரோ. இதில் வந்துட்டு ரீசனிங் எது பெட்டராக இருக்குன்னு நான் பார்த்த வரைக்கும் கிளாட் கோட் ஒன்று இருந்தது, அதுக்கப்புறமா கர்சர் இருந்தது ப்ரோ. கர்சரில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, மல்டிபிள் மாடல்ஸ் யூஸ் பண்ணி அதுலேருந்து கோட் எடுத்து கொடுக்குற வந்து பெட்டரான ரீசனிங் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி படித்தோம் ப்ரோ. ஸோ அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்துட்டு டோக்கன் நிறையா யூஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு மார்க் டவுன் ஃபைலில் வந்துட்டு நமக்கு வேணுங்கிற இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே, இப்போ வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், ஸோ அதில் வந்துட்டு எந்த லாங்குவேஜில் இருக்கணும் அது எல்லாமே நான் மார்க் டவுன் ஃபைலில் போட்டு வச்சுட்டேன் அப்படின்னா, நான் ஒவ்வொரு தடவையும் நான் உள்ளே போயிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ ஆல்ரெடி அதுவே வந்துட்டு எல்லாமே ரீட் பண்ணி
ஸோ இதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஈவன் மிட் லெவல் கம்பெனியில் இப்போ என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்கிறது அவர் சொல்லியிருக்காரு. அவங்க கம்பெனிலேருந்து தே ப்ரொவைட் அக்சஸ், ஓகேவா, அவங்க வந்து கொடுத்துட்டாங்களாம். ஸோ நீங்கள் வந்து கிளாட் கோடு கர்சர் எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் சாஃப்ட்வேர்ஸை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. இதில் மெயினாக என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து டெக்னிக்கலாக ஹேண்டில் பண்ணுறாரு. இப்போ நிறைய பேர் வைப் கோடிங்க்கும் ஏஐ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, ஓகேவா. வைப் கோடிங்கிறது நீங்கள் எதுவுமே தெரியாமல் சும்மா ப்ராம்ப்டை மட்டும் தட்டுறது. பட் ஏஐ ஃபுல் ஸ்டாக் அப்படிங்கிறது யூ நோ த ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் எப்படி இருக்காங்கிற ஸ்ட்ரக்சர் தெரியும், அதுக்கான நாலேஜ் இருக்கும், ஆர்கிடெக்ட்கான நாலேஜ் இருக்கும், அண்ட் கோடிங் ப்ராம்ப்டிங் வந்து எப்படி பண்ணுறதுங்கிற நாலேஜ் உங்களுக்கு முக்கியமாக இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் ஏஐ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அதை தான் வந்து அவருமே வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கே வந்து ரொம்ப சந்தேகமாக தான் இருந்துச்சு. எவ்வளோ இப்படி சொல்கிறாங்களே, யூஸ் பண்ணுவாங்களான்னு. ஆக்சுவலாக பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது எனக்கே, ஓகே இந்த மாதிரி கம்பெனி வந்து அடாப்ட் ஆகி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் பைத்தான் எப்படி படிக்கணும்னு சொல்லி. அதுக்கு கீழே வந்து நிறைய பேர் கழுவி ஊற்றியிருந்தீங்க. அதுக்கு ரிப்ளை வீடியோவாக கூட இதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொருத்தர், அதாவது ஒரு 4.5 இயர்ஸ் ரிலேட் அந்த இயர்ஸ் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர். ஸோ அவங்க வந்து அவங்களோட கருத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க, கரண்ட்டாக கம்பெனி எப்படி அலோவ் பண்ணுறாங்கங்கிறத. கம்பெனி சைட்ல இருந்து தான் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணி கொடுத்துருக்காங்க, இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஒரு 1.5 இயர்ஸாக வந்து கர்சர் கிளாட் வச்சு தான் ஒரு ப்ராஜெக்ட், ஏஐ ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரம் ஸ்க்ராச்ல இருந்து நாங்கள் கிளாட் கோட் வச்சு தான் நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நிறைய பேர் டவுட் இருக்கும், சரி இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்களே, இதுக்கெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறத. அவங்களோட கம்பெனியே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க டெவலப்பர்ஸுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்து நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து இந்த நெக்ஸ்ட் லெவல். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது எல்லாமே உங்களோட ஓன் யூஸ், நாங்கள் வந்து அலோவ் பண்ணிட்டோம், நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. பட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க, அவங்களே பர்ச்சேஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிறத மட்டும் போதும். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மார்க்கெட் சேஞ்ச் அப்படிங்கிறது பெரிய லெவலில் நடந்திருக்கு, இன்னுமே நடக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த கோடிங் சிஸ்டம்க்கும் இப்போ நடக்க போகிற கோடிங் சிஸ்டமும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. அண்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையுமே வந்து ஷேர் பண்ணாங்க. அண்ட் இன்னொருத்தர் வந்து இவங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவர் வந்து என்ன ஷேர் பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஆமாம் ப்ரோ, அவங்க எதுவும் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணல. நாங்கள் இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஏஜென்ட் ஏதாவது யூஸ் பண்ணோம்னா அது மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது கம்பெனி சைட்லேருந்து எதுவும் ப்ரொவைட் பண்ணல ப்ராப்பர். ஓகே, ஸோ இவர் வந்து ஸ்டார்ட் அப், இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியும். ஸோ ரொம்ப ரொம்ப பேஸ் லெவலில் இருக்கவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணி கொடுக்கறது அந்த விஷயம் எதுவுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. நீங்களா யூஸ் பண்ணிக்கங்க, பட் யூஸ் பண்ணி எங்களுக்கு நீங்கள் பில் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம், அந்த ஒரு ஃப்ரீடம் வந்து கொடுத்துட்றாங்க, ஓகேவா. ஸோ இது வந்து ஆக்சுவலாக கம்பெனி பட்ஜெட் பேசிஸ். இவர் மிட் லெவல் கம்பெனியாக இருக்கட்டும், ஸ்டார்ட் அப்பாக இருக்கட்டும், ஈவன் எம்என்சியாக இருந்தால் கூட அவங்களோட பட்ஜெட் கன்சிடரேஷன் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அவங்களே கொடுத்துருவாங்க. இல்லை நீங்களே கூட என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக இன்னொருத்தர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்போம். இவர் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பராக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான், ஓகேவா இது. ஆமாம் ப்ரோ, ஃபுல்லாகவே வந்து ஏஐ யூஸ் பண்ணி தான் டெவலப்மெண்ட்டே போயிட்டு இருக்கு. ஸோ ஏதாவது ஃபியூச்சர் ஏதாவது பண்ணுறோன்னா அதை இந்த ஃபியூச்சருக்கான ஸ்பெக்கு ஃப்ரேம் பண்ணி ஸ்பெக்கை வச்சு ஏஐட்டை ஃபீட் பண்ணி அந்த ஏஐ வச்சு அனலைஸ் பண்ணி. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கம்ப்ளீட் டெவலப்மெண்ட்டே ஏஐ வச்சு தான் பண்ணுறோம் நாங்கள் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இது சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, ஓகேவா. ஸோ இவர் சொல்கிறத பார்த்தா வந்து ஆக்சுவலாக அவங்களோட டிப்ளாய்மெண்ட் இது எல்லாமே வந்து ஏஐ ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஈவன் அனாலிசிஸு, காம்படிட்டர் அனாலிசிஸ், அதுலேருந்து டிசிஷன் மேக் பண்ணுறது, இது எல்லாமே. பட் என்னோட ஒரு சஜஷன் என்னென்னா, இந்த டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற ஏரியாவில் நம்ம ஏஐ வந்து அலோவ் பண்ணக்கூடாது. நம்ம தான் அந்த டிசிஷனை மேக் பண்ணணும். ஏஐயை நீங்கள் ரிசர்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பட் அந்த ரிசர்ச்லேருந்து எடுக்கக்கூடிய டிசிஷன் உங்களோட தான் இருக்கணும். ஸ்டில் ஏஐ யூஸ் பண்ணி டிசிஷன் எதுவுமே மேக் பண்ணாதீங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ நிறைய பேருக்கு இப்போது கரண்ட்டாக எம்என்சி, மிட் லெவல், ஸ்டார்ட் அப், இது 3ல இருந்தும் அவங்களோட தாட்ஸை வந்து எனக்கு ஷேர் பண்ணாங்க. ஸோ ஷேர் பண்ண எல்லாருக்குமே வந்து என்னோட தேங்க்ஸ் வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இது நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஏஐ நிறைய கம்பெனியில் யூஸ் பண்ணுறாங்களா, கோடிங் அசிஸ்டன்ட் விடுவாங்களான்னு டவுட் இருக்கும். அண்ட் நான் ரீசெண்டாக வந்து
ஒரு ஃப்ரெஷர் கூட வந்து கனெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அவரோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸில் அவர் ஷேர் பண்ணது என்ன அப்படின்னா, அவங்க கம்பெனி அவர் அட்டன் பண்ண கம்பெனியில் வந்து கான்செப்ட் வைஸ் நிறைய கொஸ்டின் கேட்டாங்களாம். வேற கோடிங் வந்து அவரை ரைட் பண்ணவே சொல்லலை அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். 3 ரவுண்ட்லேயுமே குரூப் டிஸ்கஷன் தவிர்த்துட்டு மற்ற 2 ரவுண்டு டெக்னிக்கலாக இருந்தது. ஸோ அந்த ரவுண்டில் வந்து கான்செப்ட் வைஸ் பேப்பரில் ரைட் பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரி கான்செப்ட் வைஸ் கொஸ்டினாக தான் இருந்தது. எதுவுமே வந்து கோடிங் ரைட் பண்ண சொல்லலை அப்படிங்கிறத வந்து தெளிவாக ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ கம்பெனிஸ் எல்லாமே அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது இப்போதைக்கு நம்ம கோடிங் வந்து ஏஐ ஃபுல்லாக பண்ணும். நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது நமக்கு தேவையான பீப்புள்ஸ் கான்செப்டை யார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராப்பரான ப்ராம்ப்டிங் பண்ணுறா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த கிளாரிட்டியுமே கிடச்சிருக்கும். நீங்கள் கோடிங் படிக்கிறீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட், அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் கோடை மனப்பாடம் பண்ணுறீங்க, சின்டெக்ஸை வந்து உட்காந்து மனப்பாடம் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு யூஸ் ஆக போகிறது இல்லை. நீங்கள் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்படி தான் ஒர்க் ஆகுது, இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத சின்டெக்ஸுமே நீங்கள் ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி ரிலேட்டட் கண்டென்ட் கோர் ஏஐ லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிஷின் லேர்னிங் ஃப்ரம் த ஸ்க்ராச் நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான புக்கோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எல்லாருமே வந்து அந்த கோர் கான்செப்டை ஃபுட் எக்ஸாம்பிள் வச்சு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டெக் ரிலேட்டட் வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.